பையனை பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு ஒத்து வர மாட்டோம் போலயே தெரியுது. டே ராஜ், இவனுங்கெல்லாம் ஆரம்பத்தில் அப்படித்தான் சொல்லுவானுங்க. ஆனா நம்ம தான் பேசி இவனுங்களை கரெக்ட் பண்ணணும். நாம எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ண போறோம்னு சொன்னதுக்கே இவன் ஓடிட்டான். இன்னும் நம்ம பண்ண போற பிசினஸ் பத்தி சொல்லியிருந்தா நின்னு கூட பேசியிருக்க மாட்டான். எது எப்படியோ பாஸ், நம்ம கடத்தல் பிசினஸ் மட்டும் வெளியே தெரியாம இருந்தா சரி. டே ராஜ், இந்த நாகராஜு நாகப்பாம்பு ஒண்ணுடா. மனசுல வச்சா பழிதிக்காம விட மாட்டோம். நம்ம இந்த பிசினஸ் பண்ணத்தான் போறோம், பெரிய கோடீஸ்வரன் ஆகத்தான் போறோம். நமக்கு தேவை நம்ம சந்தோஷமா இருக்க பணம் பணம் பணம். ஆமா ராஜ், ஏதாச்சும் நைட்டுக்கு பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கியா? பார்ட்டியா பாஸ்? உங்களுக்கு ரைட்ல ஆட ரகசியா, லெஃப்ட்ல ஆட ஜெனிலியா, நடுவுல ஆட நமிதா, ஏகப்பட்ட பேர் குமிஞ்சிருக்காங்க பாஸ். ஏய், இத்தனை பேர்லாம் வேணாம், ஒருத்தி கூட்டு வாடா போதும். எல்லாமே ரெடியா இருக்கு பாஸ். இரவு வரட்டும், கச்சேரி தான். சும்மா வெட்டி முறுக்கேற தருவேனே பெரியா உம்மா.
எல்லா வேலையும் நீங்களே செஞ்சா இந்த வீட்ல எனக்கு என்னதான் வேலை? உன் புருஷனை கவனிச்சுக்கிறது மட்டும்தான் உன் வேலை. ராதா ராதா சொல்லல, உன் புருஷன் கூப்பிடுறேன் பாரு. அவருக்கு என்ன வேலை? அவர் சும்மா கூப்பிடுறாரு. உள்ள வேலை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஏன்னா உனக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. போக சத்தம் போட போற. என்ன கிடைங்க? அவர் தொல்லை தாங்க முடியலன்னா ஏதாவது ஒரு வேலை செய்யலான்னு வெளியே வந்தா நீங்க மறுபடியும் உள்ள போன்றீங்களே. போங்க நீங்க. ஏய் ராதா, எவ்வளவு நேரமா கூப்பிடுறது? என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல சுந்தரம். அக்கா நானும் அவரும் சாயந்தரமா சினிமாவுக்கு போறேன்னா மகராசா போயிட்டு வாமான்னு சொல்லிட்டு இருந்தேன். எவ்வளவுதான்ப்பா? அக்கா நான் நீ சொன்னம்மா, நீ சொன்ன. அண்ணி நான் நேத்து ராத்திரி கேட்டேன், வரலினா? வரலன்னா வர்றேன்னு அர்த்தம். ஓ, அப்ப வருவனா வரமாட்டாங்கன்னு அர்த்தமா? இதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியாது சாமி. சரி ராதா, நீ வா உள்ள வந்து தண்ணி எடுத்து வை, நான் குளிக்கணும். அது ஏன் ராதா எடுத்து வரணும்? நான் வந்து தண்ணி எடுத்து வைக்கிறேன். அண்ணே, உங்களுக்கு எதுக்கு நீ இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? ஆமா ஆமா ஆமா, இங்க நிக்கிறதே எனக்கு தேவையில்லாத வேலைதான். நான் போய் தண்ணி எடுத்து வைக்கிறேன். பரவாயில்லையே, அன்னைக்கு நல்லா இங்கதான் தெரியுது. ஆமா, இங்கதான் தெரியாத ஒரே ஆளே நீங்க தான். கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எப்ப பாரு அவங்க முன்னாடி ராதா ராதான்னு கூப்பிட்டு இருக்கீங்க. சரி வா, வந்து தண்ணி எடுத்து வை, நான் குளிக்கணும். ஏன் அண்ணி தான் தண்ணி உள்ள எடுத்து வைக்கிறேன்னு சொல்றாங்களே, இது எல்லாம் சுத்தமா கூட்டணுங்க. பாருங்க எப்படி அசிங்கமா கிடக்குது வீட்டுக்கு முன்னாடி. தண்ணி அண்ணி எடுத்து வைப்பாங்க, முதுகு யார் தேய்ச்சி விடுவா? வருவாளாம். என்ன சொன்னீங்க? அதை கீழே போடு, பாக்குறவங்கள என்ன நினைப்பாங்க? என்னங்க நீங்க அவ்வளவு மோசமானவளா? நானு அதுக்கு இல்லைங்க, எப்பவும் நீங்க குளிக்கும் போது முதுவை யார் தேய்ச்சி விடுவாங்க? பாத்ரூம்ல இருக்குல்ல அந்த செங்கல். அப்படியா? அப்ப அதையே இன்னைக்கு தேய்ச்சி விட சொல்ல வேண்டியதானே? போய் சொன்னனே, அதுக்கு அந்த செங்கல் என்ன தெரியுமா சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? நீ தான் பொண்டாட்டி கட்டிட்டிய, இன்னமும் நான் தான் முதுகு தேய்ச்சணுமான்னு கேக்குது. அப்படியா சொல்லுச்சு அந்த செங்கல்? வாங்க அத போய் பார்க்கலாம். போய் பாப்போம் வா. கஸ்தூரி, கஸ்தூரி ரெடியா? என்னமா பண்ற 2 மணி நேரமா? சேலமே போயிட்டு வந்துடலாம் நேரம். எப்படி இருக்கு அழகா? பியூட்டிஃபுல். நீ லேடிஸ் கிளப்பே நீ அசத்த போறமா? ஆமா, லேடிஸ் கிளப்ல எங்களுக்கு என்ன வேலை? நீ போயிட்டு வர வேண்டியதானே? இத பாருங்க, லேடிஸ் கிளப்ல ஒவ்வொருத்தரும் அவங்க ஹஸ்பண்டோட வரணுங்கிறது தான் கண்டிஷன். அதனால தான் நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். அங்க வந்ததும் பேக்கு மாதிரி முழிச்சுக்கிட்டு நிக்க கூடாது. எல்லாத்துக்கிட்டையும் சோசியலா பேசி பழகணும். அது மட்டும் இல்ல, டின்னர்ல எதுவுமே
கண்ணால பார்க்கணுமே தவிர அதை தொட்டு சாப்பிடணும்னு நினைக்கவே கூடாது. என்ன புரியுதா? சரி சரி, என்ன சொல்றியா அது மாதிரி நடந்துக்கிறோமா? அப்புறம் நான் பேசிட்டு இருக்கும்போது டைம் ஆயிடுச்சு வா போலான்னு சொல்லக்கூடாது. சரி சரி சரி, என்ன சொல்றியா ஒத்துக்கிறேன் விடு. அங்க பார்ட்டியில நிறைய ஆம்பளைங்க வருவாங்க. நான் சோசியல்ல அவங்க கையை பிடிச்சு பேச வேண்டியது இருக்கும். அப்போ என்னடா நம்ம பொண்டாட்டி அடுத்தவன் கையை பிடிச்சிட்டு இருக்காளேன்னு தப்பா நினைக்க கூடாது. சரி சரி சரி. ஆமா, எங்க அண்ணனை போய் பாத்துருவோன்னு சொன்னேன், பாத்துட்டு வந்தீங்களா? பார்க்கலான்னு தான் போனேன், ஆனா பாதியிலே திரும்பிட்டேன். ஏன் திரும்பி வந்துட்டீங்க? போன மாதம் தான் டிவி டெக்கு வேணும்னு கேட்டேன், வாங்கி கொடுத்தாரு. இப்போ ஃப்ரிட்ஜ் வேணும்னு கேட்குற, அடிக்கடி கேட்டேன் என்னன்னு பாரு. ஒன்றும் நினைக்க மாட்டாரு. நீங்க போய் கேளுங்க, நாளைக்கே ஃப்ரிட்ஜ் வரும், வாங்கி வீட்டில் வைங்க. என்ன புரியுதா? எனக்கு என்னமோ இது சரின்னு படல. நம்ம வருமானத்து இருந்தபடி நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கணும். சரி, அடுத்தவங்களுக்கு தொலை தரக்கூடாது. நம்ம என்னது உங்க வருமானமா? உங்க வருமானத்தை வச்சு நாக்கத்தான் வலிக்கணும். அது இன்னைக்கு ஒரு நாள் என்னோட மேக்கப் செலவுக்கே பத்தாது. நான் பழகிற இடமெல்லாம் ராயல் ஃபேமிலி, அந்த ரேஞ்சுக்கு நான் இருக்க வேண்டாமா? அது சரி கஸ்தூரி, நீ என்னை காதலிக்கும் போது என்னோட வருமானம் உனக்கு என்னன்னு தெரியும். அது தெரிஞ்சானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நான் ஆசைப்பட்டா அதை அடையாம விட மாட்டேன். என்ன ஆம்பளை பேசுற டயலாக்கெல்லாம் பொம்பளை பேசுறாளேன்னு பாக்குறீங்களா? என்னோட கேரக்டரே தனி. நான் ஒன்று ஆசைப்பட்டா அதை அடைஞ்சிருவேன், அப்படித்தான் உங்களையும். ஆனா உங்க சொத்தை நான் நினைக்கவே இல்லை, ஏன்னா அது எனக்கு தேவையும் இல்லை. ஏன் என்கிட்ட தான் ஏகப்பட்ட சொத்து இருக்கே. என்னடா இப்படி எல்லாம் பேசுறாளே, ஒருவேளை நம்மள டைவர்ஸ் பண்ணிடுவாளோ அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். ஏன்னா இந்த ஜென்மத்துல நீங்க தான் என் ஹஸ்பண்ட். இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம், பின்னாடி வாங்க. வாங்கண்ணே. வாங்க மாப்பிள்ள வாங்க. ஆமா ஆமாம்மா. கஸ்தூரி வரலைங்க? கஸ்தூரி ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்ட்டு அங்கே போயிட்டா. ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். சுமதி, மாப்பிள்ளை காப்பி கொண்டு வாங்க. காஃபிலாம் ஒன்று வேணாம், இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். ஒரு முக்கியமான விஷயமா என்ன வந்தேன். விஷயம் மாப்பிள்ள? அது வந்து ஏன் தயங்குறீங்க? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்களேன். இல்லை, எப்படி சொல்கிறேன்னு தெரில. கஸ்தூரிக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகமாக போயிடுச்சு. அதனால எல்லாம் பெரிய இடம், அதனால் வீட்டுக்கு வந்தால் நம்மளும் வசதியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறா. அதனால் ஃப்ரிட்ஜ் ஒன்று வேணும்னு விரும்புகிறா. அப்பா, அதுக்காகவா இவ்வளோ தூரம் சுற்றி வளைச்சு பேசுனீங்க? ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல வேண்டியதானே ஃப்ரிட்ஜ் வேணும்னு. இல்லை, போன மாதம் தான் டிவி டெக்குன்னு வாங்கி கொடுத்தீங்க, இந்த மாதம் ஃப்ரிட்ஜுன்னு கேட்டால் அது நான் நல்லா இல்லை. இங்கே பாருங்க, அவள் ஆசைப்பட வேண்டிய வயசில் இருக்கா, நாங்கள் செய்ய வேண்டிய கடமையில் இருக்கோம், கண்டிப்பாக செய்வோம். நீங்கள் போய் கஸ்தூரிகிட்ட சொல்லுங்கள், நாளைக்கே உங்கள் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வருது, சரிங்களா? மாப்பிள்ள, எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி. அவ கேட்டு நான் இல்லைன்னா சொல்ல போறேன். என்ன வேணாலும் கேளுங்க, வாங்கி தரேன். மாமா, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுங்க. நீங்கள் இருக்கிறனால தான் அவள் அது இதுன்னு கேட்டுட்டு இருக்கிறா, நீங்களே வாங்கி கொடுத்துட்டே இருக்கிறீங்க. வீட்டுக்கு வரவங்கிட்ட அது எங்கள் வீட்டில் கொடுத்தது, இது எங்கள் வீட்டில் கொடுத்தது அப்படி சொல்லி காமிச்சிட்டே இருக்கா. அது என்னோட கௌரவத்தை பாதிக்குது. அதனால தான் மாப்பிள்ள, அவளை சின்ன வயசுலேருந்து அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அவள் கேட்ட எந்த பொருளையும் நான் இல்லைன்னு சொன்னதே இல்லை, இனியும் சொல்ல மாட்டேன். உங்கள் கௌரவம் பாதிக்காமல் நடந்துக்க சொல்கிறேன் மாப்பிள்ள. ஏன்னு கஸ்தூரி லேடிஸ் கிளப் அங்கே எங்கன்னு போகிறதெல்லாம் கேள்விப்பட்டேன், இல்லை உண்மையா? ஆமாங்க, அதனால தான் அவளுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகமாக போயிடுச்சு, அதை கொஞ்சம் குறைக்கணும். ஆமாம், கஸ்தூரி அங்கங்கே போகிறான்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறீங்க. பிள்ளைங்களை பெத்துட்டா மட்டும் போதாதுங்க, அது நல்ல முறையில் வளர்த்தி வாழ போகிற இடத்துல எப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள பின்தொடர்ந்து போகணும். அப்போ தான் அவங்களோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் நல்லபடியாக இருக்கும். அம்மா செய்ய வேண்டிய வேலையை அண்ணி செய்கிறேன். சரி சரி, நான் கிளம்பிட்டுங்களா? நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஏய், என்ன அதுக்குள்ள கிளம்புறீங்க? இருங்க, டிஃபன் ரெடி பண்ணுறேன், சாப்பிட்டு போவீங்களா? பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு பொறுமையாக வந்து சாப்பிட்டுக்கிறேண்ணா. ஐயோ, அதெல்லாம் முடியாது, 5 நிமிஷம் பேசிடுங்க, சீக்கிரமா டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். மாப்பிள்ள, உங்க தங்கச்சி டிஃபன் செஞ்சு நீங்க இன்னும் சாப்பிட்டது இல்லையா?
சாப்பிட்டீங்க, ஆயுசுக்கு மறக்க மாட்டீங்க. எப்படி? நேற்று என்ன டிஃபன் செஞ்சா? கோதுமை அல்வாங்க. இன்னைக்கு அதையே செய்ய. மாப்பிள்ளை 2 நாளைக்கு மௌன விரதம் இருக்கட்டும். மௌன விரதமா? உங்கள் தங்கச்சி செய்கிற அல்வா சாப்பிட்டா 2 நாளைக்கு உதட்டியே பிரிக்க முடியாது. அப்புறம் எங்க மாப்பிள்ளை பேச போறீங்க? என்ன கிண்டலா? அட இது ஏங்காரங்க, உங்கள் தங்கச்சி நேற்று சமையல் கலை புத்தகத்தை படிச்சுட்டு பால் பாயசம் பண்ணா பாருங்க. அடாடாடாடா, சான்ஸே இல்லை. அவ்வளோ தித்திப்பா இருந்துச்சா? ஒரே உப்பா இருந்தது. அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, உப்பு டப்பா சக்கரை டப்பாலாம் ஒரு இடத்துல வச்சிருந்துருப்பா, தெரியாம சக்கரைக்கு பதிலாக உப்பு போட்டுருப்பா. ஆமாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள உங்க தங்கச்சி சமையல் கட்டுக்கு போனா மட்டுங்க மாப்பிள்ள உப்பு டப்பா சக்கரை டப்பாலாம் இடமா இருக்கு மாப்பிள்ள. நீங்க உள்ள வாங்க மாப்பிள்ள, கொச்சேரி வச்சு. நான் சொன்னதை பத்தி யோசனை பண்ணி பார்த்தீங்களா? யோசனை பண்ணி பார்த்தேன் நாகராஜ், எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஐடியாவா? என்ன ஐடியா? நம்ம கம்பெனிக்கு இன்னொரு பார்ட்னர் சேர்த்துக்கிட்டா நமக்கு பண பிரச்சனையே இருக்காது. இன்னொரு பார்ட்னரா? அதுக்கு பார்ட்னர் கிடைக்கணுமே. அது ஒன்றும் இல்லை, என் தங்கச்சி வீட்டுக்காரர் சுந்தரம் தனியாக பிஸ்னஸ் பண்ணணும்னு துடிக்கிறாரு. அவரை சேர்த்துக்கிட்டா அவருக்கும் தொழில் அமைஞ்ச மாதிரி இருக்கும், நமக்கும் பண பிரச்சனை தீந்துடும். யாரு? சுந்தரமா? சுந்தரத்தோட அண்ணன் தனசேகரம் பண்ற பிசினஸ்க்கு இன்னும் எத்தனை லட்சம் இருந்தாலும் பணம் பத்தாது. அப்படி இருக்குல்ல, தனசேகரன் சுந்தரம் நம்ம கூட சேர்ந்து பிசினஸ் பண்றதுக்கு ஒத்துக்கணும்ல? அதை நான் பார்த்துக்கிறேன். பணத்தை கடனா கேட்கறத விட பார்ட்னரா சேர்த்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை பத்தி என் தங்கச்சி ராதாட்ட நான் இன்னைக்கே பேசுறேன். அப்ப நான் வரேன் நாகராஜ். ஓகே. என்ன பாஸ், நேத்து கண்ட மீனில் தூண்டில் போட்டீங்க, இன்னைக்கு அதை விட பெரிய விலாங்கு மீனே வந்து மாட்டுது. ஏய், இந்த விலாங்கு மீனை வச்சு தாண்டா சுரு மீனையே பிடிக்க போறேன். ஏய் ராஜ், இனி நமக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்லடா. பாஸ், நம்ம கடத்தல் பிசினஸ்க்கு கம்பெனி கணக்குல இருந்து எப்படி பணம் எடுக்க போறீங்க? அது தெரியாம இருக்கிறது தாண்டா எனக்கு நல்லது. அது தெரிஞ்சா நீ நானாயிருவ, நான் அப்புறம் உனக்கு வேலை செய்யணும். வாடா போலாம். ராதா, 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 உள்ள என்ன பண்ற? ஆமா, அண்ணிகிட்ட பணம் வாங்கிட்டீல? இல்ல, நான் உன்கிட்ட கேட்கல. ஏன்? நீ கேட்டா தரமாட்டாங்களா? நான் அப்படி சொல்லல. எலி வலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கணும். பேசாம தனி கொடுத்துக்க போற வழியை பாருங்க. ராதா, ஏன் இப்படி பேசுற? அண்ணி ஏதாவது உன்னை திட்டினாங்களா? அவங்க ஒண்ணும் திட்டல. 5 ரூபாய் பணம் வேணும்னா கூட அவங்க கிட்ட கேட்டு கெஞ்சிட்டு உட்காந்துருக்க வேண்டியதா இருக்கு. இப்படி எல்லாம் கேக்குறது நமக்கு அவமானமா இல்ல? இனிமே நீங்க தனியா பிசினஸ் ஆரம்பிங்க, தனி கொடுத்ததுக்கு போயிடலாம். புரியாம பேசாத ராதா. தனி கொடுத்தனத்துக்குலாம் ஒரு நேரங்காலம் வர வேணாமா? இங்க பாருங்க, சொத்து சுகம் இல்லாதவங்களுக்கு வேணா இந்த நேரம் காலையில பாத்துல உட்காந்துருக்கலாம். ஏன், நமக்கு என்ன சொத்தா இல்ல? சொத்து இருக்குது, ஆனா அதை வச்சு என்ன பண்றதுன்னு தானே தெரியல. நீங்க ஒண்ணு அதை பத்தி கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, என் கண்ணு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு வேண்டிய பணத்தை உங்க அண்ணன் கிட்ட கேட்டு வாங்கிட்டு வாங்க. மத்தது எல்லாத்தையும் எங்க அண்ணன் பாத்துக்குவாரு. அது சரி ராதா, ஆனா என்ன ஆனா? எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது யோசனை பண்ணிட்டே இருங்க. ஏய் சுந்தரம், நீ என்ன கம்பெனிக்கு போகலையா? சமையல் கட்டில் எல்லா பொருளையும் அப்படிதான் வைக்கிறதா? உப்பு டப்பாவையும் சக்கரை டப்பாவையும் பக்கத்துல பக்கத்துல வச்சிருக்க, மிளகா பொடியும் காப்பி பொடியும் பக்கத்துல பக்கத்துல வச்சிருக்க.
இப்படி ஒண்ணா இருந்தா குழப்பம் தானே வரும். எல்லாத்தையும் தனித்தனியா வைக்க வேண்டாம். நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். எல்லாமே பக்கத்துல இருந்தா குழப்பம் தான் வரும். அதுவே தனித்தனியா இருந்தா எந்த பிரச்சனையுமே வராது. என்னடி புதிர் போட்டு பேசுற? எதா இருந்தாலும் புரியும்படியா பேசு. நான் ஒண்ணு புதிர் போட்டு பேசல. புரிய வேண்டிய நேரத்துல நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அண்ணா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்டா? நான் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு பணம் ஒரு 20 லட்ச ரூபா வேணும். ரெடி பண்ணிடுங்க. தனியாக பிஸ்னஸ் பண்ண போறியா? ஏண்டா நம்ம கம்பெனிக்கு எத்தனை லட்சம் போட்டாலும் பத்தாது. அப்படி இருக்கும்போது நீ தனியாக பிஸ்னஸ் பண்ணி தான் சம்பாதிக்கணுமா? அண்ணா எனக்கு அனுபவம் வர வேணாமா? அதுக்கு நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணுறதா நல்லது. நான் என்ன உங்ககிட்ட 20 கோடியா கேட்டேன்? ஆஃப்டர் ஆல் 20 லட்சம் தானே கேட்டேன். டேய், நான் லட்சத்தை பெருசாக நினைக்கிறேடா. நம்ம குடும்ப லட்சியத்தை பெருசாக நினைக்கிறேன். நம்ம தாத்தா காலத்துல இருந்தே ஒன்றா தாண்டா பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் தனியாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்கிற பத்தியா, அதுதான்டா எனக்கு பிடிக்கல. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. என்ன நீங்க தம்பிக்கு தானே கொடுக்குறீங்க? அட்லீஸ்ட் 20 லட்சம் கொடுத்தா என்ன குடியா முழுக போயிடும்? குடிமொழிக்கு போகாதமா, குணம் தான் கெட்டு போகும். இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த வீட்டுல ஏதாவது குறைனா சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிறோம். அதுக்காக இப்படி எல்லாம் பேசாத. இங்க பாருங்க, இந்த வீட்ல நீங்க எனக்கு மாமியா கிடையாது. நேத்து கோயிலுக்கு போயிட்டு லேட்டா வந்ததுக்கே என்ன சொன்னீங்க? ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு வரேன்னு கேக்குறீங்க? பின் என்னம்மா இது வம்பா இருக்கு? இதுல என்ன தப்பு இருக்கு? வீட்டுல இருக்க வயசு பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் பெத்தவங்க பெரியவங்க எல்லாம் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதே இந்த வீட்டுல ஒரு மாமியார் இருந்தா இப்படி கேட்டா இப்படிதான் பதில் சொல்வியா? அதான் சொன்னனே, நீ கூட மாமியார் கிடையாது. இந்த வீட்டுல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை தான் எனக்கு இருக்கு. என்னங்க வாங்க உள்ள. பாத்தீங்களா, அவன் என்ன பார்த்து என்ன வார்த்தை கேட்டு போறானே. புயல் உருவாகிற மாதிரி இருக்கு. அது எந்த திசையில இருந்து தாக்குதுன்னு தான் தெரியல. என்ன சுந்தரி பொசுக்குன்னு இப்படி கேட்டுவிட்டா? பின்ன எப்படி கேட்க சொல்ற? நான் உன் பின்னாடி வராமா வேற யாரு பின்னாடி வருவாங்க? அப்ப நீ என்ன ருசி பார்க்கதான் பின்னாடியே வர. ஐயோ, என்ன சுந்தரி இப்படி கேட்டுவிட்டா? நீ வந்து என்ன எங்க கிட்டு மாமலிஸ்லயே சேர்த்து விட்டா. நான் உன்ன சுத்த ஏறது வேற ஒரு விஷயத்துக்காக. பாரு, எவனோ உன்னை இழுச்சு வாய் நினைச்சு உன் மூஞ்சில லைட் காட்டுறான். ஐயோ, அது அவன்டா எங்க ஊர்ல எனக்கு தெரியாம லைட் காட்டுறவன். எவனு தெரியல, நானும் அவனை தான் பார்த்துட்டு இருக்கேன். சுந்தரி, நீயோ மல்வாவா மாமலை மாதிரி இருக்கிற. அப்படியா? அப்புறம் தலை தலைன்னு தமனா மாதிரி வேற இருக்கிறா. பொய் சொன்னா கூட பாரு எப்படி சந்தோஷப்படுறானு. சுந்தரி, உன்னை பார்க்கறவனா சும்மாவா இருப்பான்? கட்டி பிடிப்பான், கண்ணடிப்பான். அது எங்க நான் சொல்ல வரத முழுசா கேள. அது எங்க குமரமாரி மேம இருக்கிற ஆள்லாம் உன்னை பார்த்து அறிஞ்சுக்கோ. சும்மா கட்டி பிடிக்காம விடவே கூடாது தெரியுமா? உனக்கு அவர் மாமா தானா? என்ன சுந்தரி, போ சுந்தரி. சரியா, என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். மறந்துருப்ப நீ. சரியா சுந்தரி, எனக்கு ஒரு ஆசை. இங்க வாவ, நீயும் நானும் கட்டி பிடிச்சு ஒரு டான்ஸ் ஆடலாமா? கட்டி பிடிச்சு டான்ஸா? ஏமா, நான் டான்ஸ் ஆட தானே கூப்பிட்டேன். வேற எதுவும் கூப்பிட்ட மாதிரி இப்படி இது பண்ற பையனுக்குறா?